அவர் பிறந்ததுலேருந்து 30 வயசு வரை எங்கேயும் பிரசங்கம் பண்ண போகலை. ஏதாவது அற்புதங்கள் செய்தாரா? 30 வயசு வரை அவர் செய்த முதலாவது அற்புதம் எது? கானாவூர் கல்யாண வீட்டில். அதுக்கு முன்னே அற்புதமே செய்யலை. யாராவது குருடர்களை சுகப்படுத்தாரா? கண் திறக்க வைத்தாரா? இல்லை. பின்ன ஏன் பிதாவாகிய தேவன் சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று? ஏன் தெரியுமா? உங்களைப் போல என்னை போல ஒரு குடும்பத்திலே சாந்தம் உள்ளவராக, அமைதி உள்ளவராக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவராக, ஒரு ஏழையின் வீட்டில் தச்சு வேலை செய்து எந்த பாவமும் செய்யாமல் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால மாத்திரம்தான் பிதாவாகிய தேவன் சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. அப்படி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானால் நாம் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.